මම අද කැමති ඔයගොල්ලන් සමග කතා කරන්න පෙන්තකොස්ත පිබිදීමේ තවත් කොටස්කාරයෙක් වුණා වූ පෙන්තකොස්ත පිබිදීම යමාකාරයේ අඩුවේගෙන යනකොට දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරව තවත් දෙවියන් වහන්සේ විසින් මෙහෙවව බලවත් දේවදාසයෙක් ගැන. இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம். பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு பெந்தகோஸ்தே காரியத்துக்கு பங்காளராக இருந்த ஒரு நபரும், அதே போல காலங்கள் செல்லும் பொழுது அந்த பெந்தகோஸ்தத்தின் அனுபவத்தின் காரியங்கள் மந்த நிலையிலே போகும் பொழுது மறுபடியும் தேவனாலே பயன்படுத்தப்பட்டதான பாத்திரமான ஒரு மனிதனை நாங்கள் பார்க்க போகின்றோம். ඒ කියන්නේ අපි දකිනවා ඕනම පිබිදීමක් එහෙම නැත්නම් ඕනම යාඥා ව්‍යාපාරයක් යාඥා කණ්ඩායමක් ඒක කාලයක් යනකොට සම්ප්‍රදායික බවට පරිවර්තනය වෙන්න පටන් ගන්නවා. எந்த ஒரு எழுப்புதலும் அதே போல எந்த ஒரு ஜெப குழுக்களும் தொடர்ந்து காலங்கள் செல்லும் பொழுது அது சடங்காச்சாரமாக பாரம்பரியமான காரியங்களாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். සාමාන්‍යයෙන් ඉතිහාසයේ කියනවා අවුරුදු 100කට වතාවක් පිබිදීමකින් ආරම්භ වුණා වූ නිකායක් වෙන්න පුළුවන්, සංවිධානයක් වෙන්න පුළුවන්. අවුරුදු 100ක් වෙනකොට ඒක සම්ප්‍රදායික බවට පරිවර්තනය වෙනවා. ඊට පස්සේ හැම අවුරුදු 100කට සැරයක් දෙවියන් වහන්සේ අලුත් කණ්ඩායමක් උන්වහන්සේට සමීප කණ්ඩායමක් උන්වහන්සේ නැගිටවන බව ඉතිහාසයේ ගොඩක් සමීක්ෂණ වලින් තේරුම් අරන් තියෙනවා. வரலாற்றிலே இருக்கிறதான அநேகமான ஸ்தாபனங்கள் அமைப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது 100 வருடத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டதான பாரிய எழுப்புதலானது காலங்கள் செல்லும் பொழுது அந்த எழுப்புதலுக்கு காரணமா அமைந்ததான அமைப்புகள் அல்லது ஸ்தாபனங்கள் ஒரு சடங்காச்சார பாரம்பரியமான காரியங்களாக மாறி இருக்கிறதையும், அத்தோடு ஒவ்வொரு 100 வருடத்துக்கு ஒரு தசாப்தத்தினால் பார்க்கும் பொழுது ஆண்டவர் புதிய ஒரு குழுக்களை ஒரு அமைப்பை ஆண்டவர் அங்கே எழுப்புறதை நாங்கள் பார்க்கின்றோம். අපි දන්නවා පෙන්තකොස්ත පිබිදීම දැන් අවුරුදු 120ක් විතර වෙනවා. අවුරුදු 196 නැත්නම් 104 කිව්වත් අවුරුදු 125ක් හෝ 120ක් කියලා අපි කිව්වොත් දැන් පෙන්තකොස්ත කියන සභාව සම්ප්‍රදායිකයි. සම්ප්‍රදායිකයි කියන්නේ ආරම්භක යාඥාවක් තියෙනවා. ඊට පස්සේ මඟ පෙන්වීමක් තියෙනවා. සාක්ෂි කාලයක් තියෙනවා. ඊට පස්සේ දේශනාවක් තියෙනවා. අවසාන යාඥාව සහ ආශිර්වාදය. ඒක තමයි අපි කියන්නේ දේවමයයක්, සම්ප්‍රදායික දේවමයයක් කියලා අපි කතා කරන්නේ. ඒ රාමෝ ඉතින් අද අපි ගොඩාක් වෙලාවට ගොඩාක් පෙන්තකොස්ත සභාවන් ගැන කල්පනා කරලා බැලුවොත් සමහරලාට මේ පෙන්තකොස්ත මුල් පිබිදීම අන් භාෂාවෙන් ප්‍රශංසා කිරීම, සුවය, නිදහස්කම, ආලේපය, ආත්මෙන් පූර්ණ වීම වැනි ලක්ෂණ අද ගොඩක් පෙන්තකොස්ත සභාවන් වල අඩුයි. ඒ වගේ තමයි මෙතෝදිස්ත ව්‍යාපාරය වෙන්න පුළුවන්. ඕනෑම පිබිදීමකින් ආරම්භ කරපු එක අවුරුදු 100කට සැරයක් ඒවා සම්ප්‍රදායික බවට පරිවර්තනය වෙනවා. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் 950-60 காலகட்டங்களில் எழுப்புதல் உண்டாகினாலும் இப்பொழுது 100-120 வருடங்களே அண்மித்திருக்கதான இந்த காலகட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக சென்றதான சபைகளானது காலங்கள் செல்லும் பொழுது அது ஒரு சடங்காச்சாரமான ஒரு பழக்க வழக்கத்துக்கு மாறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக அங்கே ஆராதனை நாட்களை நாங்கள் மக்கள் கூடியிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு ஆரம்ப ஜெபம் இருக்கும், அதே போல தேவனுடைய செய்தி இருக்கும், அதே போல அந்த செய்திக்கு பின்பதாக அங்கே ஒரு ஆராதனை, ஒரு முடிவு, ஆரம்பம், இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட்டதான நிகழ்வுகளை உள்ளடக்கியதான சடங்கார சம்பிரதாய நிகழ்ச்சிகளா மாறி இருப்பதோடு கூட மக்கள் அங்கே பெந்தகோஸ்தே நாளிலே உண்மையாக அனுபவத்துக்குள்ளாக சென்றதான பரிசுத்த ஆவியானுடைய கிரிகள், வழிநடத்தல், ஆவியால் நிரப்பப்படுதல், அந்நிய பாஷை பேசுதான காரியங்கள் அங்கே குறைந்து போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ඉතින් ඒ නිසා හැම යුගයකම අපි දකිනවා ඒ අතර පිපාසිත කණ්ඩායමක් ඒ අතරින් නැගිටිනවා නැත්නම් එළියෙන් නැගිටිනවා. උන්වහන්සේ ඒ කණ්ඩායම තමයි ඊළඟ පිබිදීම සඳහා උන්වහන්සේ පාවිච්චි කරන්නේ. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் அங்கே காலங்கள் செல்லும் பொழுது அங்கே அந்த எழுப்புதலோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதற்கு அப்பால் வெளியே இருக்கிறவர்கள் இந்த எழுப்புதலுக்கு காரணமாக கடவுளால் எழுப்பப்படுறது பயன்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். එතකොට දැන් ඔයගොල්ලන් වගේ දැන් මේ යාඥා කරන උන්වහන්සේගේ මුහුණ සොයන පිබිදීමක් වෙනුවෙන් හැප්පෙන ඔබ ඊළඟ යුගයේ දෙවියන් වහන්සේ විසින් පාවිච්චි කරන්නා වූ පිබිදීම් කරුව බවට පරිවර්තනය වෙනවා. ඒ ගැන කිසි සැකයක් නැහැ. මම ගොඩක් පිබිදීම් ඉතිහාසයේ මම හිතන්නේ අද මම හිතන්නේ පැය දෙකකට ඉස්සරලා වෙනකම් මම හිතන්නේ මම අවුරුදු 30ක් විතර පිබිදීම් ඉතිහාසය හොයනවා අහනවා කියවනවා. ඒ නිසා මම දන්න පිබිදීම් ඉතිහාසය සුළු ටිකක් දන්නවා. ඒ පිබිදීම් ඉතිහාසයේ තුල මම දකින්න සෙනඟ ඔයගොල්ලන් තමයි. ඒ කියන්නේ ලංකාවේ. ஆகவே நான் கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக நான் இந்த எழுப்புதலை குறித்து நன்கு ஆய்வு செய்து தேடி பார்க்கின்றேன்.
ஆனாலும் இப்பொழுது இக்காலகட்டங்களிலே தொடர்ச்சியாக இந்த காரியத்துக்காக வாஞ்சித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறதான ஒரு குழு என்று சொன்னால் அது நீங்களாத்தான் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். ඉතින් ඔබ දවස් 140 දවස් 1491ක් ඔබ නොකඩවාම ඔබ මේ වෙනුවෙන් ඔබ වෙහෙසෙනවට වඩා ඔබ බලා සිටිනවා. අනිවාර්යෙන් ඔබ මේ ඵල නෙලා ගනී මගේ පොකට් එකේ. ஆகவே இப்பொழுது 1491 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த ஜெபத்தை நீங்கள் செவ்வனே நீங்கள் செய்து கொண்டு வருகிறபடியினாலே இதற்கான நீங்கள் எழுப்புதல், அதாவது இந்த ஜெபிக்கிறதுக்கான காரியத்துக்குரியதான பிரதிபலனையும் அதற்கான அதன் நன்மையையும் அதன் பிரதிபலனை நீங்கள் கண்ணால் காணக்கூடும் என்பதை நான் நம்புகிறேன். රයිට්. හොඳයි. ඉතින් මම අද ඔයගලන්ට එක්ක කතා කරන්න යන්නේ ජොන් ජී ලේක් ගැන. ජොන් ජී ලේක් ගොඩක් අය කතා කරන්නේ මේ මිෂනාරිවරයෙක් ඇටියට අප්‍රිකාවේ දෙවියන් වහන්සේගේ බලය සමග ගිහිල්ලා අප්‍රිකාව සොලෝපු අපි කියන පයිනියර් මිෂනරි කෙනෙක්, පුරෝගාමී මිෂනාරිවරයෙක් ඇටියට තමයි ජොන් ජේ නෙවෙයි ජී. හරි, ජී for God. ජොන් ජී ලේක් ගැන මම පොඩ්ඩක් ඔයගලන්ට කියන්න. ඒක ඔයගලන්ගේ ආත්මයන් නැවත අපි කියන ස්ටියර් අප්, ඒ කියන්නේ කලම්බන්න, ඔබගේ ආත්මවල නැවත පුබුදු කරන්න මේ කතාව ඔයගලන්ගේ ජීවිතේට බලපායි කියලා මම විශ්වාස කරනවා. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் ஜான் ஜி லேக் என்றதான ஒரு நபர் ஆப்பிரிக்காவிலே அங்கே எழுப்புதலோடு கூட சென்று ஒரு பயணியராக செயல்பட்டதான அந்த மனிதனை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். ஏனென்று சொன்னால் ஜான் ஜி லேக்கருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றங்களானது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு அனல் மூட்டலும் ஒரு உந்துதல் சக்தியை தரும் என்பதற்காக வேண்டி நான் அவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். දැන් මම හිතන්නේ අදට මම දන්නේ මේ වර්තමානයේ ඒගොල්ලන්දි කියලා largest denomination නමුත් මම හිතන්නේ අද මේ මූවමන්ට් එක තමයි apostolic faith mission අප්‍රිකාවේ, දකුණු අප්‍රිකාවේ ප්‍රධානම නිකායක්. මේක ආරම්භ කරන්න දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරේ ජොන් ජී ලේක්ව. அதே போல நான் நினைக்கிறேன் கூடுதலையாக பெரிதான ஸ்தாபனமாகவும் மக்கள் கூட்டத்தை கொண்டதான ஒரு அமைப்பு என்று நான் சொல்றேன். அதாவது அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் என்று சொல்லப்படுறதான இந்த மிஷன் ஆனது இந்த அதற்கு காரண கர்த்தராக அமைந்த மனிதன் தான் அந்த ஜான் ஜி லேக் என்பவர். ඊට පස්සේ ඔව් නැවත අප්‍රිකානු මිෂනරි සේවය අවසන් කරලා ඔව් නැවත ඇමරිකාවට ඇවිල්ලා වොෂින්ටන් DC වල ඔව් ආරම්භ කරනවා හීලින් රූම් කියලා. මම දන්නේ ඔබ අහලා ඇති. හීලින් රූම් කියලා විශාල සුවවීම. ඒ කියන්නේ මම ඔහුගේ ජීවිතය පොඩ්ඩක් පසුබිම ඔයගලන්ට මම එනකොට කියන්න. විශාල ලෙස සුව කිරීම වලට පාවිච්චි වුණා. සාමාන්‍යයෙන් කියනවා ලක්ෂයක් සුවවීම විතරක් වාර්තා කරයි කියලා ජොන් ජී ලේක්ගේ මේ සේවය තුළ දෙවියන් වහන්සේ රයිට් මම කියන්නකො පාස්ටර්. அதாவது காலங்கள் சென்ற பொழுது இந்த ஜான் ஜி லேக் என்பவர் அங்கே ஆப்பிரிக்காவின் அந்த ஊழிய காரியங்களை விட்டு அவர் கடந்து அமெரிக்கா வாஷிங்டனுக்குள்ளாக வந்து அவர் ஒரு சுகப்படுத்தல் ஒரு மையத்தை, ஹீலிங் சென்டர் ஒரு இடத்தை ஆரம்பித்து அங்கே மக்கள் சுகமாக்குறதான ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழிய வரலாற்றிலே அங்கே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அங்கே தெய்வீக சுகத்தை பெற்றதான ஒரு விவரமும் இருக்கிறது இவர் மூலமாக. ජොන් ජේ ලේක් ඇවිල්ලා ඇත්තටම ඔහු කැනඩාවේ ඔන්ටෝරියෝ ප්‍රදේශයේ තමයි ඔහු ඉපදෙන්නේ. නමුත් පස්සේ ඔහුගේ දෙමව්පියෝ ඇමරිකාවට සංක්‍රමණ ඉලිනොයිස් කියන්නේ ඔයගොල්ලන් ඉලිනොයිස් කිව්වම අපි කියන චිකාගෝ වලට ඇවිත් ඒගොල්ලන් පදිංචි වෙනවා. නමුත් මෙයාගේ පවුලේ කතාව තමයි මම හිතන්නේ ජොන් ජී ලේක්ගේ පවුලේ 11 දෙනෙක්ගෙන් ඔහුගේ සහෝදර සහෝදරීන් 7ක් නැත්නම් 6ක් වසූරිය, අක්මා රෝගය, ඒ වගේ රෝග වලින් මරණයට පත් වුණා. මොහොත් මාරාන්තික රෝගයට කීප වතාවක් ගොදුරු වුණා. මේ ඔවුන් ඒ වගේ පසුබිමක තමයි මේ ජොන් ජී ලේක්ගේ ජීවිත කතාව ආරම්භ වෙන්නේ. ஜான் ஜி லேக்கை எடுத்துக்கொண்டால் அவர் கனடாவிலே ஒன்டாரிங்கிறதான ஒரு இடத்திலே அவர் பிறக்கிறார். அதே போல அவருடைய குடும்பமாக அங்கே சிக்காகோவிலே அவர்கள் அங்கே குடியுரிமை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஜான் ஜி லேக்கோடு கூட பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 11 சகோதரர்கள். அதிலே அநேகமான 7 பேர்கள் அங்கே இருதயம் மற்றும் ஈரல் கொண்டதான கொள்ளை நோயினாலே பிடிக்கப்பட்டு அங்கே மரணித்து போறதான ஒரு பின்னணி இருக்கிறது. அவ்வாறான ஒரு நெருக்கடியான கால சூழ்நிலையை தான் இந்த ஜான் ஜி லேக் எழும்புறதை நான் பார்க்கிறோம். ඊට පස්සේ ඔහුගේ මුල් ජීවිත කාලයේ එයාගේ එක සහෝදරියක් මරණයට පත් වෙනවා. අවසාන මොහොතේදී ඔහු දෙවියන් වහන්සේත් එක්ක ගැඹුරින් ගිහිල්ලා යාඥා කරලා දෙවියන් වහන්සේ ඔහුට පෙළඹවීමක් එනවා. ඔහුට ඔහු ගිහිල්ලා එයා සහෝදරියට යාඥා කරා මේ සහෝදරිය සුව වෙනවා. එක් අවස්ථාවක් ඔහුගේ භාර්යාව ඉතාමත් අසාධ්‍ය තත්ත්වයට පත් වෙලා
හැමෝම කිව්වා ඇගේ අවසන් කටයුතු සූදානම් කරන්න කියලා. එතකොටත් එයාට යම් දිව්‍යමය මඟ පෙන්වීමක් ලැබලා ගිහිල්ලා යාඥා කරන සහෝදරිය සුව වෙනවා. ජොන් ජේ ලේක් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේත් එක්ක ගැඹුරු සම්බන්ධතාවයකට දුර ඇරපු කෙනෙක්. අපි කියමු ඔව් පහු කාලේ තමයි දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්නේ. නමුත් මෙතන ඔව් අවුරුදු 12 ඉඳලා ඔව් දෙවියන් වහන්සේ ගැන හොයන්න පටන් ගත්තා. ගෙදර ඇති වුණා වූ මේ රෝගී වාතාවරණය තුල යේසුස් වහන්සේ සුව කරා. ඇයි දැන් රෝගීන් සුව වෙන්නේ නැත්තේ කියලා පුදුම විදියට ඔව් දෙවියන් වහන්සේත් එක්ක ගැටෙන්න අපි මම දන්නේ වචන පාවිච්චි කරන එක හරිද කියලා. නමුත් ඔව් සම්බන්ධ වෙන්න පටන් ගත්තා. ගැටෙන්න පටන් ගත්තා. සොයන්න පටන් ගත්තා. ஆகவே நாங்க பார்க்கிறோம் ஜோன் ஜி லேக் அவருடைய சகோதரிய முன்பதாக அவர் வியாதிப்பட்டிருக்கிறதான சந்தர்ப்பம். அந்த நேரத்துல கூட இவர் என்ன செய்யறார்? அவர் மிகவும் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஆழமாக அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட அவர் இடைப்படுவதை நான் பார்க்கிறோம். அதே போல ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய மனைவி கூட அங்க வியாதிப்பட்டிருக்கிறதான சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் அந்த நேரத்திலே இவர் இதற்காக வேண்டி அவர் ஜெபித்து சுகமடைகிற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஆகவே இந்த இவ்வாறான ஒரு நெருக்கடியான குடும்ப பின்னணி சூழ்நிலையிலே இவர் ஆண்டவரோடு கிட்டத்தட்ட 12 வயதிலிருந்து ஜோன் ஜி லேக் என்பவர் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை தொடர்பை வைத்து தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்து செயல்படுவதை நான் பார்க்கின்றோம். මම එක කතාවක් ඔබට කියන්නම්. ඔබ පස්සේ හොයලා බලන්න ජොන් ජේ ලේක් ගැන. අප්‍රිකාවට යන්නේම සුව කිරීමේ ඒ සේවය අරගෙන තමයි. එතකොට අප්‍රිකාවේ තුනෙන් එකක් වසංගත රෝගය නිසා මරණයටපත් වුණා. සාමාන්‍යයෙන් වාර්තාවන් කියනවා එදා නර්ස් කෙනෙකුට ඒගොල්ලන් ඩොලර් 1000ක් ගෙව්වලු. ඒත් ඒ ඩොලර් 1000ක් කියන වර්තමානයේ ඩොලර් 25000ක් ඔෆර් කරාලු නර්ස් කෙනෙකුට වැඩ කරන්න. නමුත් නර්ස්ලා හිටියේ නැල්ලු. ඒ තරම් අපි කියමු වෛරස් එකක් අප්‍රිකාවේ තුනෙන් එකක් ජනයාව භූමදාන කරා කාලයක තමයි ජොන් ජේ ලේක් අප්‍රිකාවට යන්නේ. ஜான் ஜி லேக் ஆப்பிரிக்காவுக்கு போகும்பொழுது இந்த சுகமளிக்கிறதான அந்த அபிஷேக வல்லமையோடு கூட அந்த வரத்தோடு கூட தான் அங்கே ஆப்பிரிக்காவுக்கு அவர் நுழைகிறார். அங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏற்பட்டதான ஒரு கொள்ளை நோய் நிமித்தமாக மக்கள் கூட்டத்திலே அங்கே 1/3 மரணம் அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கே அவ்வாறியான ஒரு நெருக்கடியான ஒரு காரியம் இருந்தது. அந்த நேரத்திலே வியாதிப்பட்டவர்களை அந்த நோயில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக தாதிமார்களுக்கு கூட அந்த கால நேரத்திலேயே கிட்டத்தட்ட $1000 அவர்கள் கொடுத்தார்கள். காரணம் இந்த மக்கள் மத்தியிலே பணிகளை சேவை செய்யும்படியாக. இவ்வாறான ஒரு வாதை கொள்ளை நோய் நிமித்தமாக 1/3 ஆப்பிரிக்காவிலே அழிந்து போனதான எல்லாரும் அடக்கம் பண்ணி அந்த சந்தர்ப்பத்தில தான் ஜோன் ஜி லேக் அவர் ஆப்பிரிக்காவுக்குள் பிரவேசிக்கிறார். ඊට පස්සේ ජොන් ජේ ලේක් කියනවා ඔව් විශ්වාස කරා යේසුස් වහන්සේගේ ලේ ඔව් සේදුවා සුද්ධාත්මයන් වහන්සේ ඔහු තුළ ඉන්න නිසා මරණය ශාපය රෝගය අන්ධකාරය ඒ බලය ඔහුගේ ශරීරයට බාධා කරන්න බෑ නැත්නම් ඒක ආක්‍රමණය කරන්න බෑ කියලා ඔව් විද්‍යාඥයන් මේක ඔහුගේ සාක්ෂි ගොඩක් තියෙනවා. ඔව් රජවරුන් වෙතට ගිහිල්ලා යාඥා කරලා තියෙන ගොඩක් දේවල් තියෙනවා. හොයන්න පොඩ්ඩක් ජොන් ජේ ලේක් ගැන. එක අවස්ථාවක ඔහු කියනවා මේ ලැබ්ස් වලට ගිහිල්ලා අය කියනවා ඒ වෛරස් අරගෙන ඔහු කියනවා එක සැරයක් මගේ අතේ ඔයගොල්ලන් තවරන්න මේ වෛරස්. නමුත් ඔයගොල්ලන් ඒ වෛරස් එක ඔබ මගේ අතේ තැබුවොත් ඒ වෛරස් එක මැරෙනවා. ඒකට පවතින්න බෑයි කියලා. ඉතින් වෛද්‍යවරු පුදුමයටපත් වෙනවා. එක්වරක් ඔව් ඒ ආකාරයෙන් ඔව් ඒගොල්ලෝ ටෙස්ට් කරලා බලනවා යාගේ අතේ තියලා ඒ වෛරස් තිබ්බ ගමම ඒ වෛරස් එක මරණයටපත් වෙනවා. ඒක විනාශ වෙනවා. එතකොට තමයි ඔව් ප්‍රකාශ කරන්නේ සුභාරංචිය තුලින් යේසුස් වහන්සේව යම් කෙනෙක් පිළිගත්තොත් ඔවුන් ධර්මිෂ්ඨ වුණා නම් යේසුස් වහන්සේගේ ලේ ඔවුන් තුල තියෙනවා නම් ඔවුන්ට යක්ෂයාගේ ඒ මරණයේ දේවල් ඔවුන්ට බලපාන්න බෑ කියලා. ඉතින් ජොන් ජේ ලේක් ඇත්තටම අපි කියනවානේ ගැඹුරට සහ අන්තවාදී ලෙස දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සෙව්වා වූ මිනිසෙක්. ஜோன் ஜி லேக் அங்கே ஒரு சந்தர்ப்பத்திலே நான் பார்க்கிறோம் அவர் தன்னை எவ்வாறு ஆயத்தப்படுத்தி அர்ப்பணித்து செயல்பட்டார் என்று சொன்னால் அங்கே அவர் இயேசு கிறிஸ்து அந்த கொள்ளை நோய் அவ்வாறான வாதையின் மத்தியிலே கூட இந்த தேசத்திலே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அவர் கழுவப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகத்தினாலே அவர் நிரப்பப்பட்டார். ஆவியின் வல்லமை தனக்குள்ள இருக்கிறதுனாலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியினாலும் அந்தகாரங்கள் அங்கே இருளின்கள் ஆதிக்கம் சாபங்கள் நோய்கள் அங்கே நீங்கத்தக்கதாக அது ஒன்றும் தன்னை சேதப்படுத்தவோ தன்னை அது ஆளுகை செய்யவோ முடியாது என்றதான ஒரு திட்ட நம்பிக்கையில வைராக்கியம் உள்ளவராக ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே வைத்திய பரிசோதனைகள் செய்யப்பட்டதான லேப் அந்த ஸ்தானத்துக்கு போய் அவர் அங்கே ஒரு சவால் விட்டார். என்னவென்று சொன்னால் நீங்கள் இந்த வைரஸ் அது எங்களுக்கு தெரியும் வைரஸ் பரவலதான விடயம். ஆனாலும் அவர் சொன்னார் இந்த வைரஸ் தொற்று கிருமிகளை எடுத்து என்னுடைய சரீரத்தை நீங்கள் வைத்து பார்த்தால் அது என்னை அது ஒண்ணுமே சேதப்படுத்தாது. அந்த வைரஸ் எல்லாம் அந்த கிருமிகள்லாம்
அது செயலிலிருந்து மறைத்து போய்விடும் என்று சொன்னார்கள். அதே போல வைத்தியர்கள் அவ்வாறான ஒரு பரிசோதனை செய்தார்கள். அந்த வைரஸ் தொற்று கிருமிகளை எடுத்து அவருடைய சரீரத்தில் வைத்த பொழுது உடனடியாக அது மறைத்து அது செயலிழந்து போனதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதன் மூலமாக அவர் சொன்னதான விடயம், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாய் மாற்றும் பொழுது இந்த உலகத்தில் ஆளுகை செய்த பிசாசனுடைய மரணத்தின் காரியங்கள் இவர்களை ஆட்கொள்ள முடியாது என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ඉතින් තව මං සාක්ෂියක් කියනවා ජොන් ජේ ලේක් දවසක් ඔව් අප්‍රිකාවේ ගිහිල්ලා ඔව් එක ගෙදරකට යනවා පැල්පත් ගෙවල් පැල්පත් ගෙදරකට ගියාම එක තාත්තා කෙනෙක් දරුවෙක්ගේ බෙල්ල කැඩිලා. ඉතින් ජොන් ජේ ලේක් මොනවද කරන්නේ? දරුවගේ බෙල්ල අල්ලනකොට ඒක නිකන් කැරකෙනවා. බෙල්ල කැඩිලා. එතකොට ජොන් ජේ ලේක් තුල එනවලු අවිශ්වාසයක්. ඔව් කියනවා දැන් මේ දරුවගේ බෙල්ල කැඩිලා තියෙන්නේ. දැන් මේ දරුවට බලාපොරොත්තුවක් නැහැ කියලා. කියනකොටම එයා ඒ ගැන ඒ තාත්තට කියනකොට තාත්තා කියනවලු ඇයි ඔයා අවිශ්වාසයේ කතා කරන්නේ කියලා. එතකොට එයා හිතුවලු මම මේ දරුවාව ඉමින් තියලා මම මෙතනින් එළියට යන්න ඕනේ කියලා ජොන් ජේ ලේක් ඒ දරුවාව බිම තියලා ඔව් ගෙවල් 10කට විතර එහා පැත්තට ගිහිල්ලා ගියාලු. දවස් 3කට පස්සේ මේ තාත්තා මේ දරුවාව අරගෙන ඇවිල්ලා ජොන් ජේ ලේක් ළඟට ගෙනාවම ජොන් ජේ ලේක් ඇහුවලු මේ දරුවාට දැන් මොකද වෙලා තියෙන්නේ කියලා. එතකොට එයා කිව්වලු මේ දරුවාගේ බෙල්ල සම්පූර්ණම සුව වෙලා තියෙනවා කියලා. ඒක කියනවා අපේ අවිශ්වාසයන් සමහරලාට අපි තුළ මතුවෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව නොකඩවාම ක්‍රියා කරනවා කියලා. ඉතින් ආත්මික ලෝකයේ ගැන ආත්මික ලෝකයේ සමග අපි සම්බන්ධ වෙලා ආත්මික ලෝකයේ සමග ඒ අඛණ්ඩ සම්බන්ධතාවය තුළ අපි පවතීම අපිට මෙවැනි ආත්මික நாயකයන්ගෙන් ඉගෙන ගන්න පුළුවන්. ஆகவே நாங்கள் பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே ஜோன் ஜி லேக் அவர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு பிள்ளை அங்கே கழுத்து அங்கே முறிந்த நிலையிலே அங்கே பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே ஜோன் ஜி லேக் அவர் அந்த பிள்ளையை தூக்கி அந்த கழுத்தை நிமித்தும் பொழுது அது எல்லா பக்கத்தும் வளைந்து அங்கே சுற்றுகிறதை பார்த்து அவர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு கழுத்து முடைந்திருக்கிறது என்று சொல்லி. அந்த நேரத்திலே அவருடைய தகப்பனார் கேட்டாரா, நீங்கள் ஏன் இவ்வாறான அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. அந்த நேரத்திலே ஜோன் ஜி லேக் அந்த பிள்ளையை விட்டு கிட்டத்தட்ட தூரத்துக்கு ஒரு 10 வீடுகளுக்கு அப்பால் போய் 3 நாளைக்கு பின்பதாக அந்த தகப்பனார் அந்த பிள்ளையை ஜோன் ஜி லேக் கையிலும் கொண்டு போகும் பொழுது அவர் கேட்டார், இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்ன 3 நாள் ஆகிறது. அவர் சொன்னாராம், நீங்கள் வந்து போன அந்த நாளிலிருந்து இந்த குழந்தை முற்றிலுமாக அந்த கழுத்து சுகமாக்கப்பட்டு இப்பொழுது ஆரோக்கியமா இருக்கிறது என்று. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான அவிசுவாசமான காரியங்கள் எங்களுக்கு வரும். ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமையான செயலான காரியங்கள் எப்பொழுதும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தோடு கூட இவ்வாறான விசுவாசம் உள்ளதான நபர்களிடம் நாங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும். එනිසා මේ දැන් මම ඔයගලන්ට සමහර දේවල් කියන්නම් කොහොමද මේ මෙයාගේ කියලා. මෙයා ඊට පස්සේ එයාගේ තරුණ කාලේ ළමා කාලේ දෙවියන් වහන්සේත් එක්ක ගත කරා. නමුත් එයා පස්සේ ව්‍යාපාර වලට සම්බන්ධ වුණා. ව්‍යාපාර වලට සම්බන්ධ වුණාම අවුරුදු 20ක් 21ක් වෙනකොට ජොන් ජී ලේක් ඉතාමත් බලවත් ව්‍යාපාරිකයෙක් වුණා. එයාට මාසික ආදායම අවුරුද්දට ආදායම සාමාන්‍ය අයට වඩා විශාල ලෙස වර්ධනය වුණා. ඔහු ධනවත් මිනිසෙක් වෙලා හිටියා. නමුත් ඔහු දෙවියන් වහන්සේගේ හඬ ඇසපු නිසා ඔක්කොම දේවල් ඔහු දීලා ඩොලර් 50ක් එක්ක තමයි ඔහු අප්‍රිකානු සේවයක් ආරම්භ කරේ. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இவர் சிறு வயதிலிருந்து ஆண்டவரோடு நெருக்கமாக அவர் பயணித்த காரியங்களை செய்தவர். காலங்கள் செல்லும் பொழுது அவர் ஒரு வர்த்தக துறையிலே அவர் ஈடுபட்டார். ஆனப்படினாலே வர்த்தக துறையில ஈடுபட்டது நிமித்தமாக அவருடைய வியாபாரங்களிலே வர்த்தகத்துறை வணிகத்துறை மிகவும் முன்னேற்றம் காணப்பட்டது. ஆகவே ஒரு வருடத்துக்குரியதான அந்த வியாபாரத்தின் வருமானமானது ஏனைய வியாபார ஸ்தானங்கள் வியாபாரிகளை விட அதிகமாக இருந்தது. ஆனாலும் இவர் கடவுளோடு கூட நெருக்கமாய் நல்ல உறவாக இருந்தபடினாலே அவர் $50 கூட தான் ஆப்பிரிக்காவில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்தார். ඉතින් මම ඇත්තට මේ ජොන් ජේ ලේක්ගේ මේ කතාව නැත්නම් ඔහුගේ ජීවිතය මම අද අරගෙන ආවේ ඔබට යම් පණිවිඩයක් දෙන්න. ඒක තමයි ජොන් ජේ ලේක් පස්සේ ලොකු බරක් එනවා. සාමාන්‍යයෙන් ඉතිහාසයේ කියන අවුරුදු 7ක් විතර යනකොට පෙන්තකොස්ත පිබිදීම අඩු වෙගෙන එන්න පටන් ගත්තයි කියලා. ஆகவே காலங்கள் நான் உங்களுக்கு ஜோன் ஜி லேக் அவருடைய வாழ்க்கை நான் சொல்றதான காரியம் உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும்படியாக இவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த பெந்தகோஸ்தை அனுபவமானது, பெந்தகோஸ்தை எழுப்புதலின் அனுபவமானது அங்க படிப்படியாக குறைப்பட்டு வருகிறதான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ඉතින් ඒ නිසා මෝ කල්පනා කරා එකක් ඔව් මේ පෙන්තකොස්ත අත්දැකීම ලැබපු කෙනෙක්. ඉතින් ඔව් කල්පනා කරන්න පටන් ගත්ත ජොන් ජේ ලේක් දැන් මේ පිබිදීම අඩු වෙනවා. කවුද දැන් මේ පිබිදීම ඉස්සරහට ගෙන යන්නේ කියන බරක් මෙයා තුළ එනවා. ஆகவே ஜோன் ஜி லேக் உண்மையாகவே பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்டதான நபர். ஆனாலும் இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் இந்த எழுப்புதலான குறைந்து பட்டு போகும்போது யார் இதற்கு மறுபடி இது அனல் மூட்டி எரிய விடுவது யார் என்பதான ஒரு கேள்வி அவருக்குள்ளாக அவர் எழும்பியது.
ඊට පස්සේ මොකද වෙන්නේ? මෙයා දෙවියන් වහන්සේත් එක්ක මේ ගැන කතා කරන්න පටන් ගන්නවා. ඒ වගේම ජොන් ජේ ලේක් තරේ විශ්වාස කරා ක්‍රියා පොතේ சேவைය නැවත දේශයට සභාව තුළට එන්න ඕනේ කියලා. அவர் இவருக்குள்ளாக ஒரு பாரம் வந்தது. இவர் ஆண்டவரிடம் கேட்டார். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நடந்ததான காரியங்கள், சேவை ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்று வாஞ்சித்தார். ඉතින් දවසක් ජොන් ජේ ලේක් එයා රෑ එයාට හිතුණා එළියට යන්න ඕනේ කියලා. ඔව් මෙහෙම පාරේ ඇවිදගෙන යනකොට ඔව් දැක්කා ආලෝකයක් එක්ක යම් කෙනෙක් ඉස්සරහට එන එක. එතනදී ඔහුට දේවදූතෙක් හමු වෙනවා ඒ ස්ථානයේදී. ஒரு நாள் ஜான் ஜே லேக் ஒரு நாள் அவர் பயணித்து வெளியிலே போகும் பொழுது ஒரு வெளிச்சத்தோடு கூட ஒரு நபர் முன்னதாக எதிர்கொண்டு வருகிறதை அவர் கண்டார். ஆனால் அவர் தேவதூதரை அவர் சந்தித்தார். එතනදී දේවදූතයා ඔහුට කියනවා ඔබ නැවත පෙන්තකොස්ත පිබිදීම ඉස්සරහට අරගෙන යන්න ඕනේ නම් ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයට නැවත යන්න කියලා ඔහුට හඬක් ඇහෙනවා ප්‍රේ 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 කියන්නේ යාඥා කරන්න යාඥා කරන්න යාඥා කරන්න කියලා. ஆமேன். அதே போல அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தேவ தூதனிடம் அந்த சத்தத்தை ஜான் ஜே லேக் கேள்வி கேட்டார். அதாவது நீ மறுபடியும் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக நீ கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு நீ மறுபடியும் செல்ல வேண்டும். 3 தடவை நீ ஜெபி 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 என்றதான 3 வார்த்தை 3 தடவை சொன்னதை அவன் கேட்டான். ඊට පස්සේ තමයි ජොන් ජේ ලේක් තමාගේ ජීවිතය නැවත නමලා දෙවියන් වහන්සේගේ පාමුල පැය ගණන් දනින් හිටියා දෙවියන් වහන්සේගේ අත්දැකීම නැත්නම් ඒ ආලේපය තමා තුළට පැමිණෙන පිණිස. ஆனபடினாலே அவர் தன்னை அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி மறுபடியும் அந்த அபிஷேகம் தனக்குள்ளாக கடந்து வரும்படியாக அவர் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ඔව් කාලයක් යාඥා කිරීම කරනකොටගෙන ඔව් දේශය සොලවන්න පටන් ගත්තා. இந்த ஜெபத்தின் பிரதிபலன காலங்கள் செல்லும் பொழுது அவர் தேசத்தை அசைக்க ஆரம்பித்தார். දැන් මොකද්ද මේතන තියෙන රහස මම ඔබට සාරාංශ කරොත් අද ගොඩක් එදා අද ඉතිහාසයේ පුරාම මනුෂ්‍යයන් ස්වර්ගයට ඇසෙන පිණිස ස්වර්ගය තමුන්ව දකින පිණිස තමුන්ගේ ජීවිතය උන්වහන්සේ පාමුලට ගෙනාවේ නැහැ. ஆகவே இதிலே நான் சொல்ல வரதான சுருக்கமான செய்தி என்னவென்று சொன்னால், இப்பொழுதும் எப்பொழுதும் கடந்த காலத்திலும் வரலாற்றிலும் கூட அநேகமானவர் பரலோகத்துக்குரியதான காரியமாக பரலோகத்தின் அனுபவத்துக்குள்ளாக உள் செல்லத்தக்கதான காரியத்துக்கு ஒருவராவது தங்களை இந்த காரியத்துக்கு தங்களை அர்ப்பணம் செய்யவில்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். මම මේ විදිහට කියන්න පාස්ටර්. ඒ කියන්නේ ඔබ අද ඔබ ඉටගෙන හිතන්න දැන් ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ ඔබ ගැන මොනවද හිතන්නේ? இப்பொழுது நான் இப்படியாக சொல்லுகிறேன், பரலோகத்தில் தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்? ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දූතයන් එක්ක ඔබ ගැන මොනවද කතා කරන්නේ? பரலோகத்தின் தேவன் தூதன் உங்களை குறித்து என்னத்தை பேசுகிறார்? ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ දූතයන් එක්ක ඔබ ගැන මොනවද කතා කරන්නේ? பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களை குறித்து நீங்கள் என்ன பேசுவீங்க? නෑ. ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ ඔබ ගැන දේවදූතයන් එක්ක මොනවද කියන්නේ? பரலோகம் உங்களை குறித்து தேவ தூதனுக்கு என்ன சொல்லுகிறது? ඒ වගේම දෙවියන් වහන්සේ ත්‍රිත්වයත් එක්ක ඔබ ගැන මොනවද කතා කරන්නේ? திரித்துவ தேவன் உங்களை குறித்து என்ன பேசுகிறார்? දෙවියන් වහන්සේ ස්වර්ගය ඔබව දැක්කද? ඒ ස්වර්ගය ඔබව දකින්නේ කොයි විදියටද කියන එක තමයි ඉතිහාසය අපි කියමු අර්බන් රොබර්ට්ස් වෙන්න පුළුවන්, විලියම් ජේ සේමුර් වෙන්න පුළුවන්, ජොන් වෙස්ලි වෙන මේගොල්ලෝ ඔක්කොම අන්තිමට එක තැනකට ආවම තමුන්ව අමතක කරලා ඔවුන්ව බලන මිනිස්සුන් ගැන කතා කරන තමුන්ගේ ඇතුළාන්තය ඒ රහස්‍ය ජීවිතය ස්වර්ගය දකින්න ඒගොල්ලන් ඇරිලා එතන ඉඳලා කඳුළු සලන්න පටන් ගත්ත තැන තමයි පිබිදීමක් ආරම්භ වුණේ. ஆகவே பரலோகம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஜான் வெஸ்லி இப்ப சொல்லப்பட்டதான பெயர்கள் உள்ளவர்கள் அவர்கள் பரலோகத்து அவர்களை குறித்துதான சொல்லப்பட்ட காணப்பட்டதான விடயங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து அதற்கு மேலாக மக்கள் பார்க்கிறது கேட்கிற அனுபவம் எல்லா காரியங்களுமே மாறுபட்டது. அவ்வாறான பரலோகத்தின் அனுபவங்கள் இடத்துக்கு வந்து அவர்களை குறித்து பரலோகம் என்ன சொல்கிறது என்ன செயல்படுறதான இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த எழுப்புதல்தான விடயம் வந்தது. ඒ කියන්නේ මම තව සරලව කියන්නම්, මේක ගැඹුරු කරන්නේ නැතුව මේ විලියම් සේමුර් දවසක් කිව්වා මම දනින් ඉන්නවා ස්වර්ගය මාව දකින්නතුරු මං දනින් ඉන්නවා කියලා. ඒක කිව්වේ ස්වර්ගය දැක්කොත් තමයි මගේ විසඳුම තියෙන්නේ. අද අපිට තියෙන ලොකු අර්බුදය තමයි අපේ නිකායන් අපව දැකලා තියෙනවා. බලන්න අද Facebook, YouTube, Instagram වල පාස්ටර්ලා දානවා මේ ඔක්කොම මිනිස්සු දකින්නේ. ස්වර්ගය ඔබවත් මාවත් දැක්ක තැන මේ දේශයේ 1.1ක් නෙවෙයි
99ක් දෙවියන් වහන්සේ පිළිගනි. ස්වර්ගය අපිව දැක්කොත්. අද ස්වර්ගය දකින්න තමයි දෙවියන් වහන්සේ මිනිස්සු කැඳවන්නේ. வில்லியம் சைமருங்கிறதான ஒரு நபர் அவர் சொன்னார், நான் பரலோகத்தை தரிசிக்கும் வரைக்கும் நான் எழும்ப போவதில்லை என்று சொல்லி அவர் ஜெபத்திலே அவர் அங்கே செயல்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்பொழுது அநேகமான விடயங்களை வர்றதான எல்லா விடயங்களையும் அங்கே வலையமைப்பு, அதாவது சமூக வலைத்தளங்களில் எல்லாம் போடுகிறார்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்ததான காரியம். பரலோகம் நம்மை காக்கும். நாம் பரலோகத்தின் அந்த காரியத்தை காணும் வரைக்கும் நாம் மாற்றங்கள் வராது. எப்பொழுது நாம் பரலோகத்தை நாம் காண்கிறோமோ අපොළුදාන් එළපුදල් වරු. කාලයකට ඉස්සෙල්ලා මගේ චර්ච් එකේ බිලිව කෙනෙක් ඕ දේව සේවකයෙක්. ඔව් ඇවිල්ලා මට YouTube ඒ ඔක්කොම දාලා ඔන්ලයින් කොහොම මට කරලා දුන්නා. නමුත් දවසක් දෙවියන් වහන්සේ මට කිව්වා දාන්න එපයි කියලා. මම ඔක්කොම නතර කරලා දැම්මා. හේතුව අපි මෙතන ප්‍රසිද්ධ වෙන්න නෙවෙයි මට අවශ්‍ය මගේ ගැඹුරු හදවත දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ ඉඳලා දැකලා ඒ ස්වර්ගයේ අරින්න ඕනේ. ඒ මහිමය තමයි අපි මිනිස්සු අතර ගෙනියන්න ඕනේ. ඒ මහිමය දැන් මගේ මහිමය, මගේ හඬ, මගේ කතාව නම් මං ගෙනියන්න වෑයම් කරන්නේ. මම හිතන්නේ කොච්චර දුරට මිනිස්සුන්ට අපි බලපෑමක් කරයිද කියලා මම දන්නේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේව ඒ මහිමේ ආලේපය, ඒ පිබිදීමට අපි අරගෙන යන්න අපිව සූදානම් කරන්නේ. ටිකක් කල් අපි බලන් හිටියත් අපි ඒක අරගෙන යනවා අනිවාර්යෙන් දවසක්. ஆகவே ஒரு நாள் என்னுடைய விசுவாசி ஒருத்தர் வந்து எனக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் சம்பந்தமான யூடியூப் சேனல் இது எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். சோசியல் மீடியாவில் எனக்கு செய்து கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு உணர்த்திய காரியம் அதை பகிரங்கப்படுத்தி ஒன்றை போட வேண்டாம். ஏன்னு சொன்னா அது என்னை பிரபலியப்பட்டதான காரியம். ஆனா அதல்ல, மாறாக நாம் ஆண்டவர் நம்மை கண்டு பரலோகத்தின் அந்த காரியத்தை நாம் கண்டு பரலோகம் நம்மை பார்க்கிற சந்தர்ப்பத்திலே தான் மாற்றங்கள் வரையும் என்றால் அதைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டும். எங்களுடைய காரியங்கள் அல்ல, பரலோகத்திலே உள்ளதான அந்த காரியம் தான் நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். යේසුස් වහන්සේ නිරාහාරය ගැන කියනකොටත්, දීම ගැන කියනකොටත්, යාඥාව ගැන කියනකොටත් කියනවා රහසින් ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ දකින්න ඔබ කරන්න කියලා. இயேசு சொன்னார், நீயோ அங்கே தர்மம் செய்யும் பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி செய், அப்பொழுது வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று 3 சந்தர்ப்பத்திலே இயேசு சொல்றதை நாம் பார்க்கின்றோம். ස්වර්ගය දකින්න ඕනේ අපේ ජීවිත. பரலோகம் நம்ம வாழ்க்கையை காண வேண்டும். යේසුස් වහන්සේ දවසක් අහනවා ගෝලයන්ගෙන් මං ගැන සමූහය මොනවද කියන්නේ කියලා. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து சீஷரோட ஒரு கேள்வி கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. ඔවුන් කිව්වා සමහර අය යොහන් බෞතිස්ත, එලියා, සමහර අය අනාගත වක්තෘ. යේසුස් වහන්සේ ගැන අහනවා ඔබ කවුද? ඔබ කවුද කියන්නේ මං ගැන? ඔබ මොනවද කියන්නේ මං ගැන කියලා. சிலர் சொன்னார்கள், ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், நீர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு மறுபடி மாறி கேட்டார் அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? එතකොට පේත්‍රස් කියන ඔබ වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා, ඔබ මෙසියස් වහන්සේ කියලා. நீ ஜீவனுள்ள குமாரனை கிறிஸ்து மேசியா என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඒ වෙලාවෙම කියන පේත්‍රස් මෙය මාංශේ රුධිරය ඔබට එළිදරව් කරේ නැහැ, ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ මේක ඔබට කතා කරේ කියලා. பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று மெய்யாகவே சொல்லுவேன் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ කියනවා පේත්‍රස් මම ඔබට ස්වර්ගයේ යතුරු මම ඔබට දෙනවායි කියලා. பேதுருவே, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருகிறேன் என்று இயேசு சொன்னார். මම ගොඩක් වෙලාවෙ කල්පනා කරා කොයි වෙලාවෙද පේත්‍රස්ට මේ එළිදරව් ආවේ කියලා. அநேகமான யோசித்த சந்தர்ப்பம், எந்த சந்தர்ப்பத்திலே பேதுருக்கு இவ்வாறான ஒரு வெளிப்பாடு வந்தது. ඊට පස්සේ තමයි මම හිතුවේ පේත්‍රස් කියන්නේ අපිට සුභාරංචි පොත්වල එච්චර බලවත් හොඳ චරිතයක් නෙමෙයි. පේත්‍රස් කියන්නේ ටිකක් දුර්වල චරිතයක්. නමුත් ඔහුට ස්වර්ගය ගැන, ස්වර්ගයේ පියාණන් වහන්සේගෙන් තිබුණා වූ එළිදරව් නිසා යේසුස් වහන්සේ කිව්වා පේත්‍රස් ඔබ මත මම සභාව ගොඩනගනවා. පාතාලයේ දොරටුව එය පරාජය කරන්නේ නැහැ කියලා. பேதுரு என்று சொன்ன போகும்பொழுது அங்கே சுவிசேஷ புத்தகங்களிலோ நிருபங்களிலேயோ அவ்வாறு ஒரு பெரியதான செல்வாக்கு செலுத்தியதான ஒரு மனிதன் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு பலவீனமான ஒரு மனிதன். ஆனால் எப்பொழுது பரலோகத்திலிருந்து அந்த வெளிப்பாடை பெற்றானோ அந்த நேரத்திலே தானே ஆண்டவர் பேதுருவை நோக்கி சொன்னார், பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். එනිසා අපි අපේ හැකියාවන් නැත්නම් අපේ උගත්කම, අපේ දේව ධර්ම දැනුම, මගේ පසුබිම නෙවෙයි, මම කොතනාරි ස්වර්ගය මාව දැක්කා නම් මම ඊළඟ යුගයේ දෙවියන් වහන්සේගේ පිබිදීම අනිවාර්යෙන් අරගෙන යනවා බලවත් භාජනයක් බවට පත් වෙනවා. என்னுடைய ஆற்றல், திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய இறையல் அல்ல, எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்திலே பரலோகத்தை நான் காண்கிறேனோ, பரலோகம் என்னை காண்கிறதோ அந்த இடத்திலே தானே எழுப்புதலுக்கான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதை காரியத்தை கொண்டு செல்ல முடியும். එනිසා මම අද රාත්‍රිය ඔබ ධෛර්යමත් කරනවා. ඔබ ස්වර්ගයේ දකින්න ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න.
ඔබගේ ஆகவே කතාව, நாம் ඔබගේ හදවතේ රහස්‍ය දේවල්, ඔබගේ ගනුදෙනු, මම කියන්නේ අපිට අවශ්‍ය පිබිදීම නම් අපි මේ මිලේ ගෙවමු. අපි මේ මිලේ ගෙවලා ස්වර්ගයේ අපි දකින්ට අන්තිමට මිනිහෙක් නෙවෙයි. අද බලන්න ගොඩක් වෙලාවට කවුරු හරි ආව මිනිස්සු ගිහලා ආලේපේ ලබා ගන්න උත්සාහ කරනවා. එහෙම එකක් නෑ බයිබලේ මං හිතන්නේ. මම සුදුසු නැතුව තව කෙනෙක්ගේ ආලේපයක් මට කොහෙන්ද ලැබෙයි නම් මං හිතන්නේ ඒක දෙවියන් වහන්සේගේ පැත්තෙන් ප්‍රශ්නයක් තියෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා අපට ආලේපය අප කෙරේ නිදහස් කරන්න. අපේ ඇතුළාන්තයේ අපි විමසලා ස්වර්ගය ඉදිරියේ අපි අපේ ජීවිත ලයින් කරොත් දවසක් පිබිදීමක් අපි හරහා අට ගන්නවාමයි. එතකොට මනුෂ්‍යයන් දැනගන්නවා අපේ මිලය අපි උන්වහන්සේ ඉදිරියේ තමයි අපි ගෙවලා තියෙන්නේ කියලා. ஆகவே நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நாம் இந்த காரியத்துக்காக நாங்கள் வாஞ்சித்து அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். ஆனால் நாங்கள் எவ்வாறான ஆயத்தங்கள் இல்லாத போதிலும் நாங்கள் ஒரு ஆயத்தம் இல்லாமல் இன்னொரு நபரிடத்திலிருந்து நாங்கள் எங்களுக்குரியதான ஆண்டவரை அந்த எழுப்புதலை அபிஷேகத்தை பெற வேண்டும் என வாஞ்சித்தால் அது எங்களை குறித்து எங்களுக்கும் கேள்விக்குறியா இருக்காது. தேவனாலே செய்கிற காரியமான ஆனால் தேவன் வாஞ்சை உள்ளவராய் எப்பொழுதும் அவர் எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கார். ஆகவே நாங்கள் அந்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தி வாஞ்சித்து தேவனுடைய அந்த அபிஷேகம் ஆண்டுடைய தொடுகை அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாய்க்கும் பொழுது அதில் பெரிய காரியங்கள் நடக்கும். මේ අවුරුද්ද පුරාම දෙවියන් වහන්සේ මට සභාවේ දේශනා කරන්න කිව්වේ ස්වර්ගය ගැන. මම ගිය ඉරිදා වෙනකම් මං ගිය ඉරිදා දෙවියන් දෙකක් උදේ එකක් අපේ හවස දේශනා කරා තව සාකාවක මම ස්වර්ගය ගැන කතා කරන්නේ. ස්වර්ගය කියන්නේ අපි හිතන මං කිව්වා හැම ගෙදරක්ම ඔබ ගිහිල්ලා ලියන්න කොතන හරි බෝඩ් එකක් ලියලා දාගන්න ස්වර්ගය කියලා. එතකොට ඔබ මතක් කරගන්න ස්වර්ගය ඔබව දකිනවා. දෙවියන් වහන්සේ ඔබව දකිනවා. ඒ ස්වර්ගය දැක්කොත් අපේ ආර්ථිකය වෙනස් වෙයි, අපේ පෞල් ජීවිත වෙනස් වෙයි, අපේ සභාවන් වෙනස් වෙයි. එහෙනම් අපි අපේ ක්‍රියාවන් කරන්නේ මිනිස්සු ඉදිරියේ නෙවෙයි, ස්වර්ගයේ ඉදිරියේ. නිසා මේ රාත්‍රියේ ඔබ වෙනුවෙන් මම යාඥා කරන්න ස්වර්ගය ඔබව දකින්න ඕනේ. ඒ දකින්න පිණිස ඔබ පවිත්‍ර ජීවිතයක් උන්වහන්සේ දෙන්න ඕනේ. විශේෂයෙන් මම දන්නවා පසුතැවිලි වීම මමත් කරනවා. නමුත් සුද්ධාත්මයන් වහන්සේත් මා තුළ පසුතැවිලි වීම හට ගන්නවා. පිබිදීම ඇති වෙනකොට ඒ පිබිදීම ඇති වෙන පිණිස සුද්ධාත්මයන් වහන්සේගේ පසුතැවිලි වීමකුත් මට අවශ්‍යයි. ඒ වගේම මම අපි යාඥා කරන්න අවශ්‍යයි ඒ පසුතැවිලි වීම සමගම පවිත්‍රතාවයේ ක්‍රියාවලියක් දේශය හරහා ගමන් කරන්න ඕනේ. ඒක තමයි අන්තිම පිබිදීම මේ දේශය මත එන. ඒ පිබිදීමේ මේ දේශයේ අපි නොදැක්කා වූ සෙනගක් ගැලවෙන්න යනවා. මේ දේශයෙන් පිබිදීම අරගෙන තව දේශයන්ට මේ සෙනග ගෙනියන්න යනවා. ඒකයි දෙවියන් වහන්සේගේ අනාවැකියේ සම්පූර්ණත්වයෙන් ඉන්නව තැන බවට පරිවර්තනය වෙන්නේ. ஆகவே ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமாக இந்த வருஷத்திலே ஆண்டவர் பேசியதான காரியம் நான் இரண்டு சந்தர்ப்பத்தில் நானும் பிரசங்கித்த காரியம் பரலோகத்தை குறித்து அங்கே ஆராதனையிலும் நான் மாலை அதேபோல சாயங்காலத்திலே 2 ஆராதனைகளும் இந்த பரலோகத்தை குறித்து நான் பேசினேன். என்று சொன்னால் நீங்கள் வீடுகளிலே நீங்கள் எழுதி வையுங்கள் பரலோகம் என்றுதான். அப்பொழுது பரலோகம் உங்களை காணும், நீங்கள் பரலோகத்தை காண்பீர்கள். ஆனப்படினாலே இந்த பரலோகத்துக்குரியதான காரியங்கள் எங்களுக்குள்ள வாழ்க்கையில் வரும்பொழுது அதுதான் எழுப்புதலின் காரணமா இருக்கிறது. அநேகமாக மனம் திரும்பிய பரிசுத்தமாக்கப்பட்டதான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த எழுப்புதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் நான் மனம் திரும்புவதற்காக என்னை உணர்த்தி அங்கே வழிநடத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆவியானவர் வரும்போது நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதான ஆவியானவருடைய அந்த நிரப்புதல் அந்த வழிநடத்தலுக்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவர் நாங்கள் இந்த தேசத்திலே அந்த பரலோகத்தின் மகிமையை கண்டு அந்த காரியத்து நிமித்தமாக உண்டாகப்படுறதான எழுப்புதல் இந்த தேசத்திலே எல்லா மக்களையும் அசைக்கவும் ரட்சிக்கவும் வல்லமையுள்ளதாய் மாறும். அதுதான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் காரியமா இருக்குது. அவ்வாறான ஒரு எழுப்புதலை இந்த தேசத்திலிருந்து நாம் மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லத்தக்கதாகும் நாங்கள் இருக்க வேண்டும். நான் உங்களுக்காகவும் நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். හalleluya. ස්වර්ගයේ වැඩ සිටින මහෞතම දෙවි පියාණන් වහන්සේ මම මේ රාත්‍රියේ කතා කරන්නේ ස්වර්ගයට. ස්වාමිනේ වහන්සේ රොටි දෙකයි රොටි පායි මහලු දෙකක් අරගෙන ස්වර්ගයේ දෙස බලලා වහන්සේ ආශිර්වාද කරලා වහන්සේ 5000ක් පෝෂණය කරන නිසා අපි ස්වර්ගයේ දෙස බලන සෑම මොහොතක්ම ස්වාමිනේ එය අසීමිත වහන්සේගේ ක්‍රියාවලිය කරා ගෙන යනවා ස්වාමිනේ. නිසා අද මේ කණ්ඩායම ඉන්න හැම සහෝදර සහෝදරියක් තුළම ස්වර්ගය උන් දැක්ක දෙන් ස්වාමිනේ. අද බොහෝ අය මනුෂ්‍යයන් දකින්න පිණිස දිව්වත් මේ කණ්ඩායම ස්වර්ගය උන් දකින්න පිණිස දුවන්න. ඒ සඳහා උන්ගේ අතුල් ජීවිත ස්වාමිනේ සූදානම් කරගන්න. ඒ තුළ මේ දේශයේ ස්වාමිනේ අන්තිම අස්වැන්න ස්වාමිනේ අවසාන පිබිදීම ගෙන යනා වූ භාජන ලෙස වහන්සේ කෙනෙක්ව ඔබ වහන්සේ අරගෙන පාවිච්චි කරන යාඥා කරන අදින් මත්තට මේ මොහොතේ පටන් ඔවුන්ගේ ජීවිත තුළ ඒ සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඒ පෙළඹවීම ස්වාමිනේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ පසුතැවිලි වීමේ ඒ ස්වාමින් වහන්සේ පශ්චාත්තාපයේ ආත්මය සෑම ජීවිතයක් කෙරේ වහන්සේ නිදහස් කරන අද දවස අපි ඔබට බාර වෙනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්.
ஆமென். ஆமென்.